அரசன் டைட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த டைட்டிலே பார்த்தாலே நல்லாயிருக்கு. படம் எப்படி சொல்றதுன்னா, வட சென்னையோட கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா, அது வெற்றிமாறன் கூட்டணியில் வர்றதுனால, ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு படத்தோட ஹைப்பே இன்னும் மாறல. அதனால அந்த அரசன் படமும் அதை விட இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். சிம்பு மாசு அந்த எப்படி சொல்றது, மாசுன்னா அந்த இப்போ இடையில பத்து தலை அதுலாம் அந்த அந்த அளவுக்கு ஒரு மாசா கொடுத்துருந்தாரு சிம்பு. அதே லெவல் இதுலையும் கொடுத்து இவரோட வெற்றிமாறனோட காம்போ வந்துச்சுன்னா படம் நல்லா ஹிட் ஆகும். அவர் அப்பயே வந்துட்டாருங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் இவர் ஸ்டார்டிங்லேருந்து வெற்றிமாறன் இருக்காரு. அதனால கண்டிப்பாக அது ஹிட் இருக்கும். இதை கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நைஸ்டர் நல்லா இருக்கு. அது பார்க்கறது நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்கு. இருக்கு. கண்டிப்பாக நல்லா வட சென்னை மாரி படம் எதிர்பார்க்குற மாரி தான் இருக்கு அரசன். கண்டிப்பாக சொல்லாங்க. அவர் நடிப்பு இருக்குன்னா ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அஜய் சூர்யானா ரெண்டாவது நம்ம சிம்பு தான். அது வெற்றிமாறன் காம்போ வர்றதால இன்னும் நல்லா பெட்டராக எதிர்பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கிளைமேக்ஸ் கூட தனுஷ் வந்தால் கூட இன்னும் நல்லா இருக்கும். பார்ப்போம். அதுதான் வெயிட்டிங்க. பார்ப்போம். படம் வரட்டும். படத்தை பார்த்து அது அப்புறம் பேசுவோம். கண்டிப்பாக அஜித் விஜய் மாதிரி அந்த காம்போ கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். நம்ம எஸ்டிஆர் அண்ணன் நடிக்கிற அரசன் படத்தோட டைட்டில் வந்து சூப்பராக இருக்குது. வெற்றிமாறன் தான் டேரக்டரு. எப்படியும் பார்த்தா படம் நல்லா வரும்னு தெரியுது பார்த்தும் போதே. அது வந்து வட சென்னையோட கதை மாதிரியே வருது. நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தை வெற்றி பெற எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவோட அரசன் சிம்பு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா சிம்பு வந்து எப்பயுமே நல்லா நடிச்சிருக்காரு, நடிக்கவும் போகிறாரு. அவர் படம் எப்பயுமே ஹிட் ஆகும். வெற்றிமாறன் கதை பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு மாதிரி ராவாக இருக்கும். படம் ஃபுல்லாக தெறிக்க தெறிக்க ரத்தம்லாம் பறக்க மாதிரி தான் இருக்கும். அந்த படமும் அப்படி தான் இருக்க போது. படம் நல்லா வரணும் நாங்கள் சாமி வேண்டிக்கிறோம். வந்தால் நல்லா தான் இருக்கும். வெற்றிமாறன் இது வரைக்கும் எந்த யூனிவர்ஸும் கொண்டு வரல. இப்போ எடுத்துகிட்டு வந்தால் எல்சியூ மாதிரியே வெற்றிமாறனுக்கும் ஒரு நல்ல எல்சியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வர ஜென்ரேஷனில் மேக்ஸிமம் அதை தான் விரும்புகிறாங்க. மலையாள சினிமா மாதிரி ஃபீல் குட் மூவி எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சிம்புக்காக வெயிட்டிங். டைட்டில் வந்து ரொம்பவே மாசாக இருக்குது பிரதர். எப்படின்னா லாஸ்ட்டாக வந்து வட சென்னையெலாம் எடுத்திருக்காங்க. மேபி அந்த ஜானரில் அந்த படமாக கூட இருக்கலாம். அதோட சீக்வல் கூட அந்த மாரி கூட இருக்கலாம். அந்த கதையில் கூட ஒரு கதைக்களம் மாரி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி சிம்பு ஆக்டிங்கில் வெற்றிமாறன் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள். பிளாஸ்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அரசன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி மாசாக இருக்குது. அதே மாதிரி வட சென்னையில் அமீர்னு ஒரு கேரக்டர் இருந்ததில்ல, ராஜன். அதே மாதிரி இதுலேயும் இந்த மாதிரி கதைக்கு ஏற்ற மாதிரி மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா வந்து இப்போ வந்து கமலஹாசன், அடுத்தது வந்து அந்த ஆக்டிங் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம், அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படியோ சிம்பு தான் வந்துடுவார். நல்ல ஆக்டிங் நல்லா சூப்பராக பண்ணுவார். படம் நல்லா ஒரு நல்ல பெரிய வெற்றி வரையும் ப்ரோ. சூப்பராக இருக்கும் ப்ரோ. வெற்றிமாறன் அவரோட டைரக்ஷனில் லாஸ்ட் விடுதலை 2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி இதில் கூட அவர் கம்பேக் கொடுக்கலாம். அவருடைய அந்த ஜானரில் அந்த மேக்கிங்கில் சூப்பராக எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக ப்ரோ. இல்லை இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு எதுனா ஒரு அரசியல் பேசுவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நார்த்து அந்த மெட்ராஸ் லாஸ்ட் வட சென்னையிலே ஒரு அரசியல் இருக்கும், இதுலேயே ஒரு அரசியல் இருக்கும். அந்த சென்ட்ரிக் மக்களுக்கு பேஸ் பண்ண மாரி எதுனா ஒரு அரசியல் ரீதியான ஒரு படம் சொல்லுவார். அதில் கம்பல்சரியாக வந்து ஆக்ஷன் இருக்கும், ஃபைட் இருக்கும், மாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். சிம்பு நார்மல் டேரக்டரே தூக்கி சாப்பிட்ருவாரு. வெற்றிமாறன் மாதிரி ஒரு டேரக்டர் சொல்லவா வேணும். சொல்கிறேன், நல்லா குறித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு அவர் எதனா ஒரு அவார்டு வாங்குவார். கண்டிப்பாக ஃபிலிம்ஃபேர் அவார்டு இல்லைனா கூட ஒரு நேஷனல் அவார்டு கூட வாங்கலாம். அந்த மாதிரி நல்ல ஒரு தரமான படம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ. கம்பல்சரியாக ப்ரோ. ஆல்ரெடி வேறு இவர் என்ஓசிலாம் வேறு கேட்டிருக்காரு போல இருக்காது தனுஷ். கம்பல்சரியாக அந்த ஜானரில் அவர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இந்தமாரி இந்த சைடாக இருக்கும், அந்த லைன் சைடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி இருக்க சான்சஸ் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக. ஆமாம், எல்சியூ மாரி இதுவும் விசியூன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு வந்தால் கூட நல்லா தான் ப்ரோ இருக்கும். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கம்பல்சரியாக வெற்றி அடையும் ப்ரோ படம். கண்டிப்பாக ப்ரோ. மிகப்பெரிய வெற்றி அடையும். நல்லா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்தது. பார்க்கும்போதே அது மாதிரி பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. வட சென்னையோட சாயல் இருந்தது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்தால் தான் தெரியும். இருக்கலாம், இவர் வந்து ராஜனோட பையனாக இருக்கலாம். இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து போந்தோம்லாம் கொண்டு வருவாங்க. எப்படி வேணால் கொண்டு வரலாம். மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. வெற்றிமாறன் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி பயங்கரமாக பண்ணுவாருங்க. வட சென்னையில் என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு திரைக்கதை, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நல்லா பண்ணுவார். இதுவும் வட சென்னை தனுஷுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலேயே இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. யூனிவர்ஸ் அது இவங்களே கிரியேட் பண்ணுறதுங்க. அதெல்லாம் வேணாம் தான் எனக்கு தோணுது. சும்மா ரூமர்ஸ் நிறையா கிளப்புவாங்க, செய்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் டாக்கு அதெல்லாம் வேணாம். நார்மலாக அவங்க வந்து படத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தா நல்லாயிருக்கும். வட சென்னை மக்கள் நிறையா பார்த்துருக்காங்க. ஃபீல் குட் அதெல்லாம் ஓகே. இந்த
அடிதடி இதெல்லாம் தான். இப்போ ஒரு சண்டை நடக்குது அப்படின்னாலும் எடுத்து பார்ப்போம், என்னடா பார்ப்போம். அது மாதிரி தான் குத்துக்கோள் அந்த ரத்தம் இதெல்லாம் அவங்களுக்கு ஊறி போய் பிடிச்சிருச்சு. ஸோ விசுவலாக பார்க்கும்போது அவங்களுக்கு ட்ரீட்டாக. ரெண்டாவது கதைங்க, நம்ம அடிதடி சண்டை இதெல்லாம் தாண்டி வடச்சென்னையில் ஒரு கதை இருக்கும். என்ன ஆகும், இவனுக்கு என்ன ஆகும், ஐயோ இவ வந்துட்டாளா, இவளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும். அது பயங்கரமாக ஒரு விறுவிறுப்பாக கொண்டு திரைக்கதை தான் எல்லாம். கண்டிப்பாக 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 ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணுறேன். நான் எஸ்டிஆர் ஃபேன் தான். செம்மையாக இருக்குங்க. ரொம்ப வேற என்னமோ நினச்சேன், ஆனால் பயங்கரமாக இருக்குது. அரசன், சிலம்பரசன், அரசன் இந்த மாதிரி நல்லா இருக்குண்ணா. நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த படத்தை. ஏன்னா வெற்றிமாறன் சாரும் தனுஷ் சாரும் சேர்ந்து பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டியது போல். இப்போ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் அந்த படம் பார்க்குறதுக்கு. நல்லா இருக்குண்ணா. டைட்டில் நல்லா இருக்குது, தலைவருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, எஸ்டிஆருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் அந்த படம் பார்க்குறது. ஏன்னா இவர் வெற்றிமாறன் சாரும் சிலம்பரசன் சாரும் சேர்ந்து ஒரு வரப்போ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். வெற்றிமாறன் யூனிவர்ஸா அது தெரிலையே, பார்ப்போம். ஆனால் ரொம்ப பயங்கரமாக, அதாவது எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி 2 பேர் அவர் ஸ்க்ரீனில் வந்தாலே ஹாப்பி தான். ஆனால் 2 பேரும் சேர்ந்து அந்த ஒரு மேஜிக் நடக்கும். அது பயங்கரமாக இருக்கும். ஈகராக வெயிட் பண்ண டீசருக்கு நான். அரசன் நான் ரொம்ப எதிர்பார்க்குறோம் அந்த படத்துக்கு. ஏன்னா வடச்சென்னை வந்து பார்த்தோம். வடச்சென்னை வந்து எப்படின்னா, அந்த கதை நான் டைம் பார்க்கும்போது எனக்கு ஓரளவு ஏதோ கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் அந்த கதையில் ஒரு கேங்குமே ஒரு இதை வந்து காமிச்சிருப்பாங்க. சந்திரான்ற ரோல் தான் மெயின் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த கதையில். அது யாருக்குமே தெரியாது, கடைசியாக தான் ரிவீல் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாத அந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேங்கை ஒரு 1 செகண்ட் தான் வருவாங்க, ஆட்டோவில் வந்து இறங்குவாங்க, அங்கே காமிப்பாங்க. ஆனால் லாஸ்ட் 1 செகண்ட் தான் அவங்கள ஃப்ரேம்லேயே வைப்பாங்க. அதனுடைய பேஸ்டாக இவங்க அரசன்றவர், அது அன்பு வந்து தனுஷ் இல்லையா, இப்போ வந்து அரசன் வச்சுருக்காங்க, அன்பரசன். இவங்க 2 பேரையும் கொலாப் பண்ணுற மாதிரி ஏதாவது கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்னா ஸ்க்ரீன் பிளே மாஸ் பண்ணியிருந்தார் வடச்சென்னையில், சொல்லவே தேவையில்லை. டைட்டில் அரசன் வச்சுருக்காங்க. இப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா வடச்சென்னைன்னு வச்சுருக்காங்க. வடச்சென்னையில் ஒரு மெயின் தனுஷுடைய பேர் வந்து அன்பு. இதில் வந்து அதே ஏரியாவில் நடக்கிறதால அதை பாகம் 2ன்னு வைக்காமல் எப்படி சொல்கிறது, அன்பு அரசன் கொலா பண்ணுற மாதிரி தான் இதே இருக்குது. பார்ப்போம். கதை வந்து கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுறோம். சிம்பு வந்து வெந்து தணிந்தது காடு பார்த்துருப்போம். அது வில்லேஜில் எடுத்திருப்பாங்க. அதுவே ஒரு செம்ம ராவான ஃபில்மு. அது எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. அதை மாதிரி இப்போ சென்னையில் மேக்சிமம் தொட்டி ஜெயில தான் ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம்னு நினைக்கிறேன். இப்போது இறங்கி செய்கிறாரு, பார்ப்போம். வெயிட் பண்ணுறேன். எப்படி நடிச்சிருக்காருன்னு தெரில. வெற்றிமாறன் டைரக்ஷன் நம்மலாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ டாப் நாச்சுக்கு இருக்கும். ரொம்ப வெயிட் பண்ணுறோம் படத்துக்கு. கண்டிப்பாக அது யூனிவர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா கதையிலே தெரியுது இல்லை, வடச்சென்னையிலே நடக்கு. ரெண்டாவது வந்து என்னென்னா, அவர் அன்பு, இவர் அரசன், இவங்க 2 பேரையும் வந்து நான் எங்கேயே பார்த்தேன், பேரல் யூனிவர்ஸ் ஒரே இடத்துல, கதைக்களும் ஒரே இடத்துல நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக எங்கேயாவது வந்து ஷார்ட் இருக்கும், கிராஸ் பண்ணுற மாதிரியாவது இருக்கும். அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன படம், ஆரண்யகாண்டம் படத்தில் அந்த ஓரம்போ அந்த ஆட்டோ கிராஸ் பண்ணுறதை காமிப்பாங்களா, அந்த மாதிரி எங்கேயாவது எதையாவது கிராஸ் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மாஸ் தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அவர் வேணா ஃபேன்ஸை பற்றி சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்கும். தனுஷை நம்ம புதுப்பேட்டையிலேருந்தே பார்க்குறோம். இப்போ இவர் திருப்பி வந்தாலும் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு இது இருக்கும். ஆனால் இப்போ சிம்புவை இதுக்குள்ளே கொண்டு வரும்போது வெட்டிக்கும், அவ்வளோதான், எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பயங்கரமாக இருக்கும். வந்தால் தான் தெரியும் அது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்றதே. ஆனால் பயங்கர இதை மட்டும் கூஸ்பம்ஸ் தான்.